2022ஆம் ஆண்டு சுழல் வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஐடிசி கிராண்ட் ஷோவில் அதுக்கான செட்லாம் நல்லா இருந்தது. அதன் பிறகு அது வந்து பிரசாத்தில் வந்து ப்ரிவ்யூ பண்ணாங்க. உண்மையிலே அந்த 4வது எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனுடைய தாக்கம் இன்னமும் இருக்குது. நான் ஏன் வந்து 2022 சொல்லணும்னா 2025 அதனுடைய சுழல் 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சுழல் 1 எப்படி வந்து புஷ்கர் காயத்ரி வந்து கிரியேட் பண்ணாங்களோ, பிரம்மா வந்து டைரக்ட் பண்ணார், ஃபியூ எபிசோடு அவர் பண்ணார். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அனுச்சரன் முருகையன், அவர் தான் வந்து சில எபிசோட்ஸ் அவர் பண்ணார். ஸோ செகண்ட்லேயும் வந்து அதே கிரியேஷன்ஸில் வந்து புஷ்கர் காயத்ரி அண்டு பிரம்மா தான் வந்து ஒரு 4-5 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து சர்ஜுன் கேஎம் அவர் வந்து சில எபிசோட்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. 8 எபிசோடு, ஒரு எபிசோடு 40-45 நிமிஷம் கிட்ட வருது. சுழல் 1 மாதிரி சுழல் 2 இருக்கா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதிர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் 2 பேர் மட்டும்தான் வந்து சுழல் 2ல் இருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருந்த யாருமே வந்து இதில் இல்லவே இல்லை. 1. 2வது, அப்போ இந்த சீசன் 2 வந்து புது கதை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்படின்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொலை செய்யப்பட்டு, அதாவது சக்கரவுடைய துப்பாக்கி எட்டுமே கொலை செய்யப்பட்டதோட ஜெயிலுக்கு போனதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது இல்லையா? ஸோ கதை எங்கே தொடங்குதுன்னா, செகண்ட் பார்ட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜெயிலில் இருக்காங்க. அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுற வந்து ஒரு பொறுப்பாக, ஒரு வக்கீலாக வந்து லால் வந்து இருக்கிறார். லால் தான் வந்து செல்லப்பான்ற ஒரு வக்கீல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கேஸை எடுத்து அவர் வாதாடுறாரு. ஸோ அவங்க வந்து வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சிகள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கார். இந்த பக்கம் வந்து சக்கரையை பொறுத்தவரையிலையும் அவருடைய வேலையில் சுணக்கம். ஏன்னா இவருடைய கன் எடுத்துன்னு போய் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொலை பண்ணாங்கிறதுனால அவருடைய வேலையில் ஒரு சுணக்கம் இருக்கின்றது. பட் ஆனால் கேஸ் போயிட்டே இருக்கின்றதுனால திருப்பி வராமல் அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் இந்த கதை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதில் லால் வந்து அதாவது நம்ம கதிருக்கு வந்து வளர்ப்பு தந்தை மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட்டு எபிசோடனுடைய எண்டில் லால் வந்து கொலை செய்யப்படுகிறார். ஸோ உள்ளே இருக்கிற ஐஸ்வர்யா ராஜேஷ் வெளியே வந்தாங்களா? ஸோ சக்கரை அதற்கான முயற்சிகள்லாம் என்ன பண்ணார்? ஏன் வந்து லால் வந்து கொலை செய்யப்பட்டார் போன்ற பல கேள்விகள்லாம் உருவாகுது இல்லையா? அதற்கான விடை வெப் சீரிஸில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் முதல்ல பார்க்கில் ஒரு ஃபயர் இருந்ததுல்ல, அது செகண்டில் இன்னும் ரொம்ப கம்மியான மாதிரி இருந்தது. ஒருவேளை வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்ததுனால இவங்களுக்கான காட்சிகள் ரொம்ப குறைவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் இருந்திருக்கலாம். மேபி எனக்கு இன்னும் பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப்பே இல்லை. பட் அந்த குற்ற உணர்வோடு வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த சொல்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்களில் கொஞ்சம் மெனக்கலாம் இல்லை. இது வந்து எப்படின்னா, சரி இந்த சீரீஸை கொஞ்சம் முடிச்சு விட்டு போகலான்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து ஐஸ்வர்யாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. இந்த சீசன் 2 வந்து தாங்கி நிறுத்துகிற மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷ், கதிர், அதுக்கப்புறம் லால், அப்புறம் சரவணன். ஓகே, பருத்தி வீரன் சரவணன். ஸோ இந்த வெப்சீரிஸினுடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர். அவர் தான் வந்து சக்கரைன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து இந்த கொலைக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், ஐஓ. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதே ஊரில் இருக்கக்கூடிய சரவணனுக்கும் இவருக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்குது. அந்த கிளாஷ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல அவர் வந்து சிறப்பாகவே நடிச்சிருந்தார். கதிர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அடுத்ததான் வந்து சரவணன். எல்லாத்தையும் விட இங்கே இருக்கிற ஆளுங்க அப்படின்ற மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற குரூப்பை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போகிற இடமா இருக்கட்டும், உண்மையிலே அந்த இடத்துலாம் சூப்பராக பண்ணியிருந்தார். சார், இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிங்க, ஒரு தொந்தியும் தொப்பையுமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற அந்த டயலாக் பேசுகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டு ஒன்று கீழேருந்து மேலே போய் பேசிட்டு திரும்ப வர மாதிரியான ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து சரவணனும் சரி கதிரும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரைட், லால் இந்த கதையை வந்து நகர்த்துறதுக்கான ஒரு காரணகர்த்தாவான ஒரு கதாபாத்திரம், செல்லப்பான்ற ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார். உண்மையிலே ரசிக்கக்கூடியதாகவே இருந்தது. அடுத்தது அஸ்வினி, புதுநெல்லு புதுநாத்து. ஆமாம், ரொம்ப வருஷம் கழித்து அவங்க வந்து திரையில் பார்க்குறோம். அவங்களுடைய பாட்டையும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம சம்யுக்தா, இந்த கட்சி சாரா
சம்யுக்தா அவங்களும் சரி, கௌரியும் சரி அவங்களுடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 கேர்ள்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரும் கவனம் இருத்தவங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கதாபாத்திரங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சாங்க. ஏன் இவர் கயல் சந்திரனும் நடிச்சிருந்தார். அப்புறம் சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக வந்து மஞ்சுமா மோகனும் அவங்களுடைய பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன் ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் பார்த்துலாம் வர்றது போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கதாபாத்திரங்கள்லாம் ஃபஸ்ட் கிளாஸ். ஓகே, டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புஷ்கர் காயத்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிரம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு 3 எபிசோடு, லாஸ்ட் 2 எபிசோடுன்னு நினைக்கிறேன் பிரம்மா பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து சர்ஜூன் KM அவர் தான் வந்து ஒரு 3 பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தம் 8 எபிசோடு. அதில் வந்து சாம் சிஎஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த குலசேகரப்பட்டினத்தில் வர மாதிரி இந்த மசானா கொள்ளை சூரசம்ஹாரம் அந்த பாட்டெலாம் வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேயும் வந்து இதே மாதிரி ஒரு திருவிழா பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுலேயும் அந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவு ஃபஸ்ட்டு நல்லா போயிருக்குன்றதுக்காக இதுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்காக ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த திருவிழாக்கான விஷயங்கள், முக்கியமாக பெண்களுடைய சிறைச்சாலை அதை வந்து நல்லாவே செட் போடும். அந்த செட்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபைட் சீன்ஸ் ஒன்று ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் பெண் சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுதான் சீசன் 2க்கான சினிமாட்டோகிராஃபர் வந்து அப்ரஹாம் ஜோசப் அண்டு படத்திற்கான எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கெவின் தான் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அந்த படகு சுற்றி வந்து சின்ன அந்த மீனவ படகுலாம் சுற்றுற மாதிரி நிறைய இடங்களில் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. சில ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 2வது எபிசோடு நினைக்கிறேன், சிறையில் வந்து பார்க்குறத பெண்கள் அந்த இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் போவாங்க. அதில் வந்து அந்த போய் அவங்கள அந்த உறவுக்காரங்க அங்கே இருக்காங்கன்னும் போது பார்க்குறதுக்கு ஒரு கையெல்லாம் நீட்டிட்டு போவாங்களே, அந்த மாதிரிலாம் போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். ரைட். ஸோ டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங், செலவும் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் மைனஸ் பாயிண்ட்னா, முதல் பாகத்தை பார்த்த அளவுக்கு ஒரு பரபரப்பு தான். 4வது எபிசோடு நான் சொல்கிறேன்ல, அது வந்து வேறு லெவலில் இருக்கும். காரண காரியங்கள்லாம் இருந்தது கரெக்டாக. நீங்கள் அதே மாதிரியான நீங்கள் சுழல் 2 இல்லாமல் வேறு ஏதாவது கதைக்கு எடுத்துன்னு போயிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். சுழல் 2ன்னும் போது அரைச்ச ஒரு ஃபீல் தான் அது கொடுத்தது. ஃபஸ்ட்டு 3 எபிசோடு ஓகேவாக இருந்தால் அதுக்கப்புறம் 4, 5, 6லாம் சவசவசவன்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 3, 4, 5லாம் ரொம்ப சவசவசவன்னு போகுது. அந்த 5வது எபிசோடெலாம் அந்த ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜே பண்ண முடியுது. அப்படின்னும் போது அது ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக. ஆனால் டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஓகே. வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னும் போது கதிர் பேசுகிற வசனங்கள்லாம் நல்லா இருந்தது. அதாவது ஒருத்தன் வந்து நல்லவனாகவே இருக்கிறான் அப்படின்றதுக்காக வந்து அவன் நல்லதாகவே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவன் கொலை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவனுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான வசனங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி லாலோடைய பையன் பேசுகிற டயலாக் ஒன்று இருக்கும். அப்பா வந்து நல்லவர் தான், ஆனால் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அப்படின்ற அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தோட ஒரு காதலுக்கும் ஒரு காமத்துக்கும் ஒரு பார்வையே எனக்கு போதும் அப்படின்னு சரவணன் பேசுகிற அந்த டைலாக் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டேக்அவேல வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், லைஃப் லெசன்ஸ் மாதிரியான விஷயங்களை அள்ளி தெளிச்சுட்டு போனதும் சூப்பராகவே இருந்தது. ரைட். வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 2.25 தான். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, முதல் வேறு லெவலு, செகண்டும் ஓகே, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, நிறைய மெனக்கடல்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சில வரலாற்று தகவல்லாம் நல்லா இருந்தது. இப்போ எங்கள் ஊரில் வந்து 1700 நினைக்கிறேன் செயின்ட் டேவிட் கோட்டைன்னு ஒன்று கடலூருக்கு தேவனாம்பட்டினத்தில், அந்த கோட்டை, அதுக்கு சுரங்கப்பாதைகள், அது இதுன்னு டூரிஸ்ட்டுங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து மிங்கிள் பண்ணி திரைக்கதை அமைத்த வகையிலும் சரி, கரெக்டான விஷயங்கள்லாம் எடுத்து வந்த வகையிலும் சரி. ஆனால் ஒரு பவர்ஃபுல்லாக போகிறதுக்கான விஷயங்கள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த கிளைமேக்ஸில் அந்த இதில் சிறையில் நடக்கிற சண்டை காட்சி இருக்குல்ல, அதாவது கட்சி சாரெல்லாம் கதற விட்ட சண்டை காட்சின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போட்டு போலன்னு பொழக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வெள்ளுக்கரை தண்ணீராக தான் எனக்கு படுது. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது தான் இதனுடைய திரைக்கதை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்றது தான் நம்மளுடைய சஜஷன். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை தான் இருந்தாலும் அதை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ புஷ்கர் காயத்ரி வந்து அடுத்த சீசனில் இன்னும் அசத்துவாங்க. வேறு கதையோட இதிலே அரைச்சமாகவே இருக்காமல் அடுத்த கதைக்கு போகும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட். எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகரடி. வணக்கம். 2022ஆம் ஆண்டு சுழல் வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஞாபகம் இருக்குது. அதற்கான புஷ்கர் காயத்ரியினுடைய கிரியேட்டிவ் எழுத்து இயக்கத்தில் பிரம்மா தான் வந்து இயக்கியிருக்கிறார். அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. புஷ்கர் காயத்ரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட், அதாவது சுழல் 1ல் இருந்த மாதிரி வந்து இப்படி இப்போ இதில் இருந்துட்டுருக்கப்பா
அதில் எப்படி ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு 4-5 எபிசோடு பண்ணியிருக்காங்க. செகண்டு அது மாதிரி ஒரு 3-4-5 எபிசோடு வந்து ஸோ 2க்கு வந்து இவங்க சக்கரை வந்து என்னென்னா அவருக்கு வந்து வேலையும் இல்லை. ஏன்னா அவருடைய கன் எடுத்துன்னு போய் அங்கே போட்டிருக்காங்க. சாரி, பட் இந்த சீசனில் ரொம்ப இல்லை எடுத்ததெல்லாம் எடுத்துரு சார். ஓகே, பீஸ் பிடிங்கி விட்ட பல்பு, ஐ மீன் பீஸ் பிடிங்கி விட்டா சரி, பட் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணது சரி நடிச்சிருந்தார். ரைட், அதோட வச்சுக்கலாம். லால் அவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தார். சாரி. ஸோ அடுத்தது வந்து மியூசிக் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து ஃபஸ்ட் ஆஃப்